Mark the following numbers on the number line. First one வந்து all integers which are greater than -7 but less than 7. இப்போ நம்ம greater than -7 and less than 7 அப்படின்னா என்னென்ன integers இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன் போடலாம். ஓகேவா? நம்பர் லைன் போட்டாச்சு. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, -7 அண்ட் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் எப்பயுமே இங்க இருந்து மார்க் பண்ணும். இங்க -7 நம்ம நோட் பண்ணிட்டோம்னா நம்ம 7 வரைக்கும் எழுதலாம். சரியா? -7 அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன வரும், -6 -5 -4 -3 -2 -1 இது 0. ஸோ 0ல இருந்து லெஃப்ட் சைடு போகும்போது நம்ம என்ன பண்ணணும், மைனஸ்ல நோட் பண்ணணும். அப்போ 0ல இருந்து ரைட் சைடு போகும்போது நம்ம என்ன பண்ணணும், 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ greater than -7. What are the numbers which are greater than -7 அப்படின்னு பார்த்தோம்னா, so these are the numbers -7. இந்த பக்கம் நம்ம மூவ் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு நம்பர் அதிகமாயிட்டே போகும். So -6 is greater than -7. அப்புறம் -5 is greater than -7. -4 அப்புறம் -3 -2 -1 0 1 2 3 4 5 6. அப்போ நம்ம எப்படி போடணும், -7 விட கிரேட்டர் பட் லெஸ் தென் வந்து 7. லெஸ் தென் 7 அப்ப என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, so we are having -6 first one, -6 -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6. So these are the numbers which is greater than -7 and less than 7. சரியா? நமக்கு என்ன தெரியணும், -7 கிரேட்டரா -6 கிரேட்டரா அப்படின்னு பார்த்தோம்னா -6 தான் கிரேட்டர். மைனஸ்ல இருக்கும்போது சின்ன நம்பர் தான் என்னவா இருக்கும், பெருசா இருக்கும். அப்புறமா நெக்ஸ்ட் the opposite of 3. opposite of 3 என்றது என்னது, what is the opposite of 3? இங்க 3 னா என்னது, +3 ன்னு அர்த்தம். so opposite of 3 is -3. இப்போ நம்ம நம்பர் லைன்ல -3 மார்க் பண்ணணும், அவ்வளவுதான். செகண்ட் சம்ல பாத்தீங்கன்னா, இப்போ நாம இது 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா this is -1 -2 -3 -4. இங்க என்ன வரும், 1 2 3 4. சரியா? இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். 1 சென்டிமீட்டர் நீங்க என்ன பண்ணணும், ஸ்கேல்ல அளந்து தான் அந்த மார்க் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் the opposite of +3. what is the opposite of +3? opposite of +3 is -3. the answer is -3. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 units to the left of -1. இப்போ நம்ம தேர்ட் ஒன் போடுறதுக்கு இன்னொரு நம்பர் லைன் போடலாம். this is third one. தேர்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா இங்க நம்ம 0 மார்க் பண்ணலாமா, 0 மார்க் பண்ணலாம். இங்க என்ன வரும், 1 2 3 4 5ன்னு இருக்கும். இங்க என்ன இருக்கும், -1 -2 -3 -4 -5, இங்க -6. ஸோ இது சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்கேல்ல மார்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இந்த மாதிரி கோடு இல்லாத பேப்பர் கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட்னா இங்க ஒரு பாயிண்ட், அந்த வந்து பாயிண்ட் கரெக்டா வைக்கணும். கரெக்டா 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னவா இருக்கும், ஈஸியா இருக்கும். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, 5 units to the left of -1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், -1ன்றது நம்ம நோட் பண்றோம். சரியா? -1ன்றத நம்ம நோட் பண்ணிட்டோம். 5 units to the left. லெஃப்ட்னா நமக்கு எந்த பக்கம் ஜம்ப் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸோ 1 லெஃப்ட் தான் ஜம்ப் பண்ணணும். 1 2 3 4 5.
So 5 units to the left of -1 நமக்கு என்ன வரும்? -6. So -6 is your answer.